எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா. மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் மாயா டாக்ஸ் சேனலில் வந்து நேற்று ஒரு 2 o'clock மேலே வந்து மிட் நைட் வந்து நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதாவது நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி அண்ட் ரொம்ப முடியாமல் இருக்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் உண்மைதான், எனக்கு நேற்று ஒரு 11 o'clock மேலே வந்து நைட்டு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு. அண்ட் நிறைய வந்து ஹார்ட் பீட் அதிகமாகிடுச்சு, பிபியும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ ரொம்ப முடியல. ஸோ வீட்லேயே பிபி செக் பண்ணேன், அதிகமாக இருந்ததால் சரி உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், கண்டிப்பாக நமக்கு ஒரு மெடிக்கல் கேர் தேவை அப்படின்றத நான் உணர்ந்தேன். ஸோ அதனால் நான் வந்து நைட்டு ஒரு 11:30க்கு மேலே வந்து நாங்கள் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஸோ ஹாஸ்பிட்டல் போன உடனே அங்கே நிறைய விஷயங்கள் நடந்தது. என்ன சொல்கிறது, லைஃபையே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர அளவுக்கு சில விஷயங்கள் அங்கே நடந்தது. ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கான வீடியோ தான் இது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நான் வைக்கலை. ஏன் அண்ணா காரணம், நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் எனக்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க, அண்டு உங்களோட அன்புக்கு தெரிவிச்சிங்க. என்ன ஆச்சு மாயாக்காவுக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு பர்சனலாக கூட வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து கேட்டிருந்தீங்க கன்சர்னாக. ஸோ ரொம்ப சந்தோஷம். பட் நான் ஏன் டெலீட் பண்ணேன் அப்படின்னா, நேற்று எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. நான் அந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக, மற்றவங்களுக்காக ஒரு புரிதல் வரணும், தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டேன். அண்ட் எந்த சிம்பத்திக்காகவோ இல்லை வியூஸ்க்காகவோ இல்லை வந்து என்னோடய சேனல் க்ரோத்க்காகவோ கிடையாது. இது நான் வந்து உங்களுக்கு தெளிவாக நான் வந்து இதை புரிய வைக்கிறேன். நான் வந்து அந்த மாதிரி ஒரு நிலையில் நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்றதுக்காக எனக்கு சிம்பத்தி கிடைக்கும் அப்படின்றது என் எண்ணம் கிடையாது. நான் போட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, எனக்கு உண்மையாக உடம்பு சரியில்லை, ஒரு சில பல காரணங்கள். ஸோ அந்த காரணங்களை சொல்லி நாங்கள் அந்த வீடியோவில் போடுறேன். அப்போ அதை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வரும். ஓகே, நம்ம இந்த தவறு பண்ணால் இப்படி ஆகும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் புரியும் அப்படின்றதுக்காக தான் நான் அதை போட்டேன். பட் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியல. சடனாக வந்து என்ன சொல்கிறது, என்னோடய வீடியோஸ்க்கு வந்து இந்த மாதிரி நீ எங்ககிட்ட ஏன் சொல்கிற, நீ வந்து உயிரோடு இருக்கிறது வேஸ்ட்டு, நீ வந்து விச ஊசி போட்டு உன்னை கொன்னுடணும், அந்த மாதிரியான ஆஷ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. பட் எனக்கு அது ஓகே. நம்ம நிறைய விஷயங்களை லைஃப்பில் பார்த்துட்டோம், நிறைய பெயின்ஸ் நம்ம வந்து லைஃப்பில் வந்து நம்ம அனுபவிச்சிட்டோம். நிறைய பேரோட பேச்சுகள் எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம வந்து உட்காந்துருக்கோம் ஸ்ட்ராங்காக. ஸோ எனக்கு அது ஒன்றும் பெருசாக இல்லை தான். பட் ஆனால் என்னென்னா, என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அதை பார்க்குறப்போ அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது. அண்டு ரொம்ப மனசளவில் வந்து வேதனை தருது. அண்ட் எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஓகேவா, அவங்க வந்து அசால்ட்டாக வந்து உன்னை விச ஊசி போட்டு கொன்னுடணும், நீ இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு அவருடைய கருத்துக்கு அவர் போகிற போக்கில் ஒரு ரீல்ஸ் பார்க்குற ஒரு விஷயத்தில் வந்து அவர் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவார். பட் நான் உயிரோடு இருந்தால் தான் என் பொண்ணுக்கு நான் தேவை, என் பொண்ணை நான் பார்த்துக்க முடியும். அவள் என்னை ரொம்ப லவ் பண்ணுறா, அவளுக்கு நான் அவளுக்கு என்னோட நீட் இருக்குது. அண்ட் என் ஹஸ்பண்டுக்கு அஃப்கோர்ஸ் நான் தேவைப்படுறேன், என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் தேவை. ஸோ அவங்களுக்கு வந்து என்னோட உயிர் மேலே வந்து வேல்யூ இல்லாமல் இருக்கலாம், பட் என் ஃபேமிலிக்கு அது வேல்யூ அதிகமாக இருக்குது. நான் அவங்களுக்கு தேவை. அதுவும் இல்லாமல் நேற்று வந்து என்னோடய சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதாவது எனக்கே வந்து நம்பிக்கை இல்லை, இன்றைக்கி நான் இப்படி வந்து உட்காந்து உங்கள் கூட பேசுவேன், திருப்பி என்னால் வீடியோஸ் போட முடியும் அப்படின்றது வந்து எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் கடவுளுடைய கருணையில் வந்து நான் இன்றைக்கி அதாவது நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்குமே பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ப்ரெஷர் அண்ட் என்னுடைய ஹெல்த்து விஷயத்தில் வந்து நான் அவ்வளோ சஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறமா தான் ஓகே அப்படின்ட்டு ஓரளவுக்கு நான் நல்லா ஆகிட்டு தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கேன் நான். அந்த மாதிரி அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு கஷ்டமாக இருந்ததை விட என் குடும்பத்துக்கு அது ரொம்ப பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்திச்சு. ஸோ அதனால தான் அந்த ரீசனுக்காகத்தான் நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். பட் எனிவே அவருடைய கருத்து ஓகே, அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபன்னாக இருக்கலாம் அந்த விஷயங்கள். பட் எல்லாருக்கும் அது கிடையாது. எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க உயிர் பெருசு தான். ஸோ அவங்கள சார்ந்தவங்களுக்கு அந்த உயிர் பெருசு தான், ஓகேவா. யாரையும் வந்து அந்த மாதிரி வந்து நம்ம பேசி காயப்படுத்த வேண்டாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அந்த நபர் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயும் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீங்களும் இருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேமிலி பாண்டிங், ஃபேமிலி லவ், ஃபேமிலி கேர் எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ யாரையுமே வந்து உங்களோட ஜாலிக்காக, உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களோட ஃபன்னான பேச்சுக்காக வந்து இன்னொருத்தங்களை வந்து இந்த மாதிரி காயப்படுத்தாதீங்க. என்ன காயப்படுத்திட்டீங்க பரவாயில்ல, பட் யாரையும் அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஓகே. அவங்களோட குடும்பத்தை அது ரொம்ப பாதிக்கும். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, நேற்று என் லைஃப்பில் நடந்த அந்த விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம்.
அந்த கமெண்ட் பண்ணவரை பற்றி நம்ம பேசுறதுல ஒரு பயனும் கிடையாது. ஓகே, ஏன்னா அவருக்கு வேலை கிடையாது, அவருக்கு நிறைய டைம் இருக்குது போல் மற்றவங்களுடைய லைஃப்பில் வந்து கேலி கிண்டல்கள் பண்ணுறதுக்கும் மற்றவங்கள வந்து இந்த மாதிரி பேசுகிறதுக்கு. பட் நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு 1008 பிரச்சனைகள் இருக்குது, 1008 ஹெல்த் இஷ்யூ இருக்குது. லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான முயற்சிகள் நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் அதை நான் இக்னோர் பண்ணிவிட்டேன் அண்ட் அதை டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இன்றைக்கி டாபிக் என்னன்னா, என் லைஃப்பில் நேற்று நடந்த அந்த ஒரு விஷயம் மட்டும்தாங்க. ஸோ இது கூட நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, அகெயின் நான் சொல்லிக்கிறேன், எந்த ஒரு கான்ட்ரவர்சிக்காகவோ இல்லை எந்த ஒரு சிம்பத்திக்காகவோ கிடையாது. என் லைஃப்பில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன். ஸோ அந்த மிஸ்டேக் என்னை வந்து எங்கே கொண்டு போய் விடுது, நான் அதனால் என்ன சஃபர் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் ஓப்பனாக, நான் ஹானஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நிறைய பேர் இது பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா யாருமே வந்து அவங்களுடைய தவறுகளை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் இந்த தவறுகளெல்லாம் சொல்கிறதால வந்து என்னை நிறைய கேள்விகள் கேட்பாங்க. என் ஃபேமிலி சைடே என்னை கேட்பாங்க, என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி சைடும் என்னை கேட்பாங்க. ஓ, நீ என்ன இப்படி பண்ணிட்ட, என்னப்பா இப்படி போட்ட வீடியோ, அப்படிலாம் பல பேச்சுகள் வரதான் செய்யும். பட் அதை தாண்டியும் நான் போடுறேன் அப்படின்னா, என்னால் வந்து என்னோடய வீடியோ பார்க்குற என் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கட்டும், ஒரு பயன் இருக்கட்டும், அதனால அவங்க லைஃப்பில் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நான் அதை கிளியர் பண்ணிக்கிறேன் அகெயின். ஸோ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, சடனாக உங்களுக்கே தெரியும், என்னை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து ஆன்சைட்டியில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் லாஸ்ட்டு 3-4 மந்த்தாக. இந்த ஒரு 1 மந்த் என்ன ஆச்சுன்னா, என் லைஃப்பில் வந்து நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸு, ஹாப்பியான விஷயங்கள் நடந்தது. பிகாஸ் என்னோடய எல்டர் சிஸ்டர் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வந்திருந்தாங்க, லீவுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க குழந்தைங்க கூட, அவங்க கூட ஸோ ஹாப்பியாக வந்து ஒரு ஃபேமிலி டைமிங் வந்து நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த ஒரு 1 மந்த்து. ஸோ அந்த 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆன்சைட்டி தொந்தரவுகள் வந்துட்டு தான் இருந்தது அப்பப்போ. பட் நான் அதை பெருசாக எடுத்துக்கல. என் மைண்ட் நான் ரொம்ப டைவெர்ட் பண்ணிவிட்டு, ஓகே நம்ம இது வந்து மேனேஜபிளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரைங்களை ஸ்கிப் பண்ணுறது, மாத்திரைங்கள் போடாமல் இருக்கிறது சில சமயம் நான் செஞ்ச தவறு சொல்கிறேன் நான். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குழந்தைங்க கூட, சிஸ்டர் குழந்தைங்க கூட வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிறது. ஸோ இப்படி நான் ஹாப்பியாக இருந்துட்டேன். பட் எனக்கு எந்த ஒரு பெருசாக பாதிப்புகள் எனக்கு எதுவும் அப்போ தெரியல. ஓகேவா? இப்போ அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ பேக் டு நார்மல், எங்கள் லைஃப் எல்லாம் மாறிடுச்சு இங்கே. ஸோ நார்மலாக போயிட்டு இருந்தது. அண்ட் நேற்று வந்து நான் ரொம்ப ஜாலியாக என் பொண்ணு கூட வந்து நான் ரீல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து நானும் வந்து ஜாலியாக ஏதாச்சும் ஃபன்னாக ரீல்ஸ் பண்ணலாம், சாங் ஏதாச்சும் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு ஹாப்பி மூடில், ஓகே நம்ம டைவெர்ட் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி நான் ரீல்ஸ்லாம் பண்ணேன். அண்டு ஜாலியாக தான் போச்சு என்னோடய டே. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு 3 டேஸாக வந்து நம்ம ஃபுட்டு கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது ஒரு டயத்துக்கு சாப்பிட்றோம். அண்ட் அதுவும் வந்து நைட் டின்னர் வந்து கொஞ்சம் இயர்லியாக சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், ஸ்ட்ரிக்டாக நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். நேற்று வந்து நான் 8 o'clock முன்னாடியே வந்து என்னோடய டின்னர் நான் முடிச்சிட்டேன். அண்ட் 2 சப்பாத்தி மட்டும்தான் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு என்னோடய டின்னர் முடிச்சிட்டேன். பட் எனக்கு தூக்கம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தூக்கம் பிரச்சனை. அந்த தூக்கம் பிரச்சனை கூட எனக்கு இந்த ஆன்சைட்டிக்கு அப்புறமா தான் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்லீப்பிங் ரொட்டீன் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு எனக்கு. ஒரு ப்ராப்பராக ஒரு டயத்துக்கு தூங்குறது கிடையாது, ரொம்ப டைம் எடுத்துக்கிறது. ஒரு 1 o'clock ஆகுறது, சம்டைம் 2 o'clock. நான் என்னென்னமோ முயற்சி பண்ணாலும் எனக்கு தூக்கம் வரல. அண்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதை நான் பண்ணக்கூடாதுன்னு நான் இருக்கேன். அதனால் வந்து எனக்கு அதை பற்றி நான் யோசிச்சு கூட பார்த்ததில்லை. அதனால நான் டாக்டர்கிட்ட கூட அதை பற்றி நான் கேட்டதும் கிடையாது. என் லைஃப்பில் நம்மளா தூங்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து முயற்சி பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, டிவி ஆஃப் பண்ணிவிட்டு, நாங்கள் அமைதியாக நாங்கள் 3 பேரும் பேசிகிட்டே தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நேற்றும் பண்ணோம். பட் என்னால் தூங்க முடியல. எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்துகிட்டே இருந்தது உள்ளுக்குள்ளே. ஓகேவா? சடனாக வந்து சரி ஓகே நம்ம வந்து எப்படியாவது கண்ணை மூடி நம்ம அமைதியாக படுத்துடலாம், இதுக்கு மேலே டைம் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 1 o'clock ஆகிடுச்சு அப்படியே. ஸோ 1 o'clock மேலே என்ன பண்ணேன்னா, சரி நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து நம்ம வந்து அமைதியாக படுத்துடலாம் அப்படின்ட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து அப்படி படுத்தாங்க, அவ்வளோதாங்க. சடனாக வந்து இந்த ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டுனா ரொம்ப ஃபாஸ்ட். அந்த என்னோடய ஹார்ட் வந்து இங்கே பீட் ஆகுறது வந்து எனக்கு என் காதில் கேட்குது. என்னோட இந்த மசில்ஸ்லாம் உணருது, இது ஸ்பீடாக அடிக்கிறது வந்து என்னால் இங்கே இந்த செஸ்ட் ஏரியாலாம் வந்து ஃபீல் ஆகுது. எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி தூக்கி போடுற மாதிரி அந்த ஹார்ட் பீட் வந்து அதிகமாகிடுச்சு.
ரொம்ப பயந்துட்டேன். ஆனாலும் நான் வெளியே காட்டிக்கல. இப்போ நான் பயந்துட்டே இருந்தேன்னா வந்து என் ஃபேமிலியில் என் கூட இருக்கவங்க வந்து பயப்படுவாங்க. நம்ம கொஞ்சம் காமாகவே நம்ம இது பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் அமைதியாகவே இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் கேட்டார், ரொம்ப முடியலையா, என்ன ஆகுது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், என்னன்னு தெரியல, ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, எனக்கு இந்த ஹார்ட் பீட் அதிகமாகிறது, படபடப்பு வருது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சைட்டியில் வந்து அடிக்கடி வருங்க. டெய்லியுமே ஒரு வாட்டியாச்சும் இது எனக்கு வராமல் இருக்காது. வந்துட்டு போயிடும். நம்ம அப்படியே கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நான் அப்படி தான் நானும் நினச்சேன், என் ஹஸ்பண்டும் அப்படி தான் நினச்சாரு. பட் என்னாச்சுன்னா இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, என்னால் டாலரேட் பண்ண முடியல, மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஹார்ட் பீட் வந்து அதிகமாக துடிக்குது இல்லை. ஒரு நம்மளால் உட்கார முடியல, படுக்க முடியல, எதையுமே பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒரு மாதிரி ஆகுது உடம்பெல்லாம். இந்த கழுத்து ஏரியாலாம் எனக்கு ஒரு மாதிரி இந்த நரம்பெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, வீட்டில் வந்து பிபி மிஷின் இருக்குது நம்ம வீட்டில். ஸோ நம்ம பிபி சும்மா செக் பண்ணி பார்ப்போம், பிபி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிபி மிஷின் எடுத்துகிட்டு வந்து நேற்று நைட்டு நான் வந்து ஒரு 130 120 அந்த டைமில் தான் வந்து நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணால் எனக்கு பிபி வந்து பார்த்திங்கன்னா 145 காட்டிடுச்சு வீட்லேயே. ஸோ அதை பார்த்த உடனே எனக்கு இன்னும் பதட்டமாயிடுச்சு. என்னடா இது பிபி, எனக்கு எப்போவுமே வந்து பிபி செக் பண்ணால் 120 125 பிலோ தாங்க இருக்கும். 125 கூட கிடையாது, எனக்கு 120 கீழே தான் இருக்கும் எனக்கு எப்போவுமே பிபி. பட் என்னடா இது சடனாக ஹையாக காட்டுதே, ஒரு மாதிரி தலைலாம் வர வலிக்கிற மாதிரி, தலை சுற்றல் இது மாதிரிலாம் ஏற்பட்டுச்சு. சரி, நம்ம இதுக்கு மேலே வந்து இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு, நம்ம வந்து ஒரு மெடிக்கல் கேர் நமக்கு தேவை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா உடனே கிளம்பி ரெகுலராக நான் வந்து செக்அப் பண்ணிக்கிறேன் என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு நான் கிளம்பி போயிட்டேன். ஸோ போன உடனே அங்கே ஆஸ் யூஷுவல் வந்து பல்ஸ் செக் பண்ணுவாங்க அண்ட் பிபி செக் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே செக் பண்ணும்போது பல்ஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 140 இருந்துச்சு அண்டு பிபி பார்த்திங்கன்னா 155 ஆகிடுச்சு. வீட்லேயே வந்து 145 தான் இருந்தது எனக்கு பிபி. பட் அங்கே ஹாஸ்பிட்டல் போனவுடனே 155 ஆகிடுச்சு. ரீசன் என்னன்னா, எனக்கு இங்கே பிபியை நான் பார்த்துட்ட உடனே நான் போகிற வழியெல்லாம் எனக்கு பயம், பதட்டம். எனக்கு என்னடா இது இப்படி, நமக்கு என்ன இது சடனாக நம்ம லைஃப்பில் வந்து எல்லாம் சரியாயிடுச்சு, எல்லாம் நார்மலாக இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம ஒரு அழகாக ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலில் வாழ ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நமக்கு என்னடா இது சடனாக எதிர்பார்க்காத விதமாக இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு பயத்துலேயே வந்து எனக்கு பிபி அதிகமாகிடுச்சு. ஸோ அங்கே அதெல்லாம் பார்த்தோன்னே டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் சொன்னார், என்னம்மா இவ்வளோ பிபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இசிஜி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இசிஜி வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு. இதோ நான் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் கூட காட்டுறேன் பாருங்களேன். ஸோ போன உடனே வந்து எனக்கு இசிஜி எடுத்தாங்க. இசிஜியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, தோ இங்கே 133. ஸோ எனக்கு 133 காட்டுச்சு. ஸோ அது அதிகம் தான் என்னோடய ஏஜுக்கு, எனக்கு அது ரொம்ப அதிகம் தான். ஸோ அப்புறம் சொன்னாங்க, இப்படி இருக்கேம்மா, டேப்லெட் போட்டிங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் வந்து ஆன்சைட்டிக்காக அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்புறம் நானும் சொன்னோன்னே நான் என்ன தெரியுமா பண்ணேன், வீட்டில் இருந்தே படபடப்பாக ஆச்சுன்னு உடனே நான் என்ன பண்ணேன்னா, ஐயோ இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஆன்சைட்டி டேப்லெட்டும் பிபி அந்த டேப்லெட்டும் எடுத்து போட்டுட்டேன் நான். சரி குறைஞ்சிட்டேன். ஆனால் குறையிலன்றதால தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அங்கே போனோடனே டாக்டர்கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி போட்டேன்னொடனே, சரி ஓகே இப்போ நீங்கள் அது போட்டிருக்கீங்க, போட்டு இன்னும் டைம் ஆகலை, நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு பெட்டில் இருங்க, அப்சர்வேஷனில் இருங்க, உங்களுக்கு இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம இன்னொரு இசிஜி எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிட்டு பெட்டில் போட்டாங்க என்னை எடுத்துகிட்டு போய். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு அந்த வீடியோ கூட வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப முடியாத ஒரு சூழலை எனக்கு அந்த டைமில் அவ்வளோ ஒரு மாதிரி இருந்தது எனக்கு உடம்பு. அப்புறம் அங்கேயே தான் இருந்தேன். ஒரு 1 hour பார்த்தா எனக்கு அப்போ கூட எனக்கு அது குறையவே இல்லை. எனக்கு ஆன்சைட்டி டேப்லெட் எனக்கு அங்கே ஒர்க்கே ஆகலை அந்த விஷயத்துக்கு. அப்புறம் என்னுடைய டாக்டர் இருப்பாங்கல்ல, எனக்கு பர்சனலி பார்க்குற டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் அவர் தான் ரொம்ப பெரிய டாக்டர். ஸோ அவருக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன்லாம் சொன்ன உடனே அவர் வந்து எனக்கு ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க, பிளட் டெஸ்ட். எனக்கு அந்த டெஸ்ட் பேர் கூட வந்து எனக்கு தெரியல அந்த டெஸ்ட் பேர். அந்த வால்வு அந்த இதெல்லாம் ஓகேவா, அந்த பிளட்டு கரெக்டாக போகுதா ஹார்ட்டுக்கு அப்படின்ற ஒரு டெஸ்ட் அது. ஸோ அந்த டெஸ்ட்டு தான் வந்து எனக்கு எடுத்தாங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன்.
ட்ராப் 1 ட்ராப் டி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டெஸ்ட்டு போலங்க, அது எனக்கு தெரியல. இந்தாங்க இந்த டெஸ்ட்டுங்க, இந்த டெஸ்ட்டு எடுத்தாங்க. இந்த டெஸ்ட்டு வந்து 3000 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு உடனே வந்து அங்கேயே எடுத்தாங்க. அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு நான் ஒரு மயக்கத்தில் ஒரு கேராக இருக்கேன் நான். ஸோ ஆல்ரெடி போன உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஐவியில் போட்ட அந்த ஒரு இது இருந்தது. ஸோ அங்கேயே வந்து பிளட் எடுத்துக்கிட்டாங்க. பிளட் எடுத்துக்கிட்டு ரிப்போர்ட் வந்து ஒரு 15 மினிட்ஸில் கொடுத்துட்றோம், எனக்கு இப்போ எமர்ஜென்சியில் நான் போயிருக்கேன் அப்படின்றதால ரிப்போர்ட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால் முடியல ரொம்ப. டாக்டர் வந்து சொன்னார், கொஞ்சம் தூங்க ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், கொஞ்சம் குறையும். நீங்கள் இப்படி பதட்டப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது குறையாது, இன்னும் உங்களுக்கு அதிகமாக தான் காட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் என்னால் தூங்க முடியல, எனக்கு தூக்கம் வரல, எனக்கு பயமாக தான் இருக்குது, பதட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் எனக்கு தூங்குறதுக்காக ஒரு டேப்லெட் எனக்கு போட்டு தூக்கம் வரும்னு பார்த்தா எனக்கு அப்போ கூட தூக்கமே வரலங்க. சுத்தமாக எனக்கு தூக்கமே வரல. பயம்தான், அந்த ஒரு பயம், அந்த ஒரு நிலையில் வந்து என்ன மாதிரியான ஒரு பயம்னா எனக்கு இருந்தது. எப்படி நான் வந்து அங்கே உணர்ந்தேன்னா, அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நம்ம இருக்க மாட்டோம், நம்ம பொண்ணுக்கு நம்ம இருக்க மாட்டோம், நம்ம அவ்வளோதான், நம்ம குழந்தை எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸு, நமக்கு ஏதோ ஆகுது அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் யோசிக்கிறேன். நான் அழுகிறேன், என்னால் சுத்தமாக முடியல. என் ஹஸ்பண்ட் வந்து என்னை கூல் பண்ணுறதுக்கு வீடியோ எடுக்கிறது என்ன, அண்டு இரு நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன் பாரு, நீ இப்படி பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி எதோ பேசுகிறார். பட் எதையுமே காதில் வாங்க முடியல. நமக்கு அந்த ஒரு வேதனை, அந்த ஒரு பயம் மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு அந்த பிளட் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தா பிளட் டெஸ்ட்டில் வந்து எல்லாம் நார்மலாக இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு 2 hours மட்டும் நீங்கள் ரிலாக்ஸாக என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. நீங்கள் வந்து 2 hours வந்து நீங்கள் அங்கே அமைதியாக பேசக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்கள் அமைதியாக படுத்துட்டு இருங்க, முடிஞ்ச அளவுக்கு தூங்க ட்ரை பண்ணுங்க. எனக்கு அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டும் தூக்கம் வரல, ஓகேவா, அதனால நீங்கள் அமைதியாகவாச்சு இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அப்புறம் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் தனியாக இருந்தோம். ஏன்னா அந்த டைமில் யாரையுமே கூப்பிட முடியாது, யாருக்கும் நம்ம சொல்லவும் முடியாதுல்ல. ஸோ பாவம் அவர் தான் வந்து ரொம்ப பயத்தில், அவர் பாவம் ஒரு பக்கம் பயந்துட்டார், அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். அப்புறம் ஆனால் வெளியே காட்டிக்கல, நானே இங்கே பயந்துட்டுருக்கேன் அப்படின்றதுக்காக. அப்புறம் நாங்கள் அப்படியே படுத்துகிட்டே இருந்தேன். என் நிறையாமே லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அண்ட் நான் என்ன பண்ணேன்னா, என் சிஸ்டருக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி. அவள் சடனாக கண் முழிச்சு எடுத்து பார்த்துட்டு உடனே அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, ஆஸ்திரேலியாவில் இருக்க சிஸ்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, அப்புறம் அம்மாவும் இங்கே இருக்க என் தங்கச்சியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட அவள் வந்துட்டு உடனே அப்புறம் பயப்படாத, ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பாவம் கூட அவங்களும் வந்து அந்த நேரத்துக்கு அவங்க ஒரு 5 o'clock வந்தாங்க. நான் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா 1:30 மணி 1:45 நான் 5 மணி வரைக்கும் அங்கே தான் இருக்கேன். அவ்வளோ நேரம் என்ன அப்சர்வேஷன்லேயே வச்சுருந்தாங்க நேற்று நைட்டு அண்ட் இன்னைக்கு காலையில் வரைக்கும். அப்புறம் அவங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பேசி அப்படி இப்படின்னு. அண்ட் என்ன ஒரு பிரச்சனைன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க வந்து என்ன ஆறுதல் படுத்துறதை விட வந்து என்னுடைய இந்த உடம்பை பற்றி பார்த்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு நேற்று எனக்கு. நீ வந்து இப்படி இருக்கிறதால தான் உனக்கு இந்த இவ்வளோ பிரச்சனை, நீ இவ்வளோ குண்டாக இருக்கிறதால தான் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே. ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்க என் மேலே கேர் இருக்குது, ஸோ இப்படி இதனால தான் இருக்குமோன்ற ஒரு இதில் வந்து அவங்க அப்படி பேசினாங்க. பட் எனக்கு இன்னும் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடுச்சு. என்னடா இது, நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப்பை வந்து முன்னேற்றி கொண்டு போகலாம், நம்மளுடைய கம்பேக் கொடுக்கலாம். மாயா வந்து எப்படி ஃபிட்டாக இருந்தாலோ அந்த மாதிரி திருப்பியும் மாயா வந்து ஒரு ஃபிட் பர்சனாக மாறணும், என்னோடய கம்பேக் நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இது மிடில் இந்த மாதிரிலாம் நடக்கிறப்போ ரொம்ப சோர்வாகுது மனசு. அப்புறம் திருப்பி வந்து எனக்கு இசிஜி செக் பண்ணாங்க. ஸோ திருப்பி செக் பண்ணும்போது வந்து நான் பயந்துகிட்டே இருந்தேன், ஐயோ கடவுளே தயவு செஞ்சு எனக்கு கம்மியாக காட்டு, நான் வீட்டுக்கு போனேனால இங்கே இருக்க முடியல அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு இந்த ஆன்சைட்டியில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் 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 எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல், இந்த இசிஜி, இந்த பிளட் டெஸ்ட்டு, இந்த என்ன சொல்கிறது, இந்த இன்ஜெக்ஷன்ஸு, குளுக்கோஸ், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாகி போச்சு. எனக்கு அதெல்லாம் சுத்தமாக வந்து என்ன சொல்கிறது, எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. அது ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு அது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து எனக்கு இசிஜி எடுத்தாங்க. லாஸ்ட்டாக வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி 110 காட்டுச்சு. ஸோ 110 காட்டின உடனே தாங்க எனக்கு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க, ஓகே இப்போ நார்மல் ஆகிடுச்சு,
ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போயிட்டு ரிலாக்ஸாக தூங்கிட்டு நீங்கள் நாளைக்கு காலையில் நீங்கள் எப்போவுமே கன்சல்ட் பண்ணுற ஒரு டாக்டர் இருப்பார்ல, ஸோ அவரை வந்து நீங்கள் பாருங்கள், ஏன்னா அவரோட ஒப்பீனியன் நீங்கள் கேட்டுக்கோங்க ஒரு வாட்டி அப்படின்னு. அவர் வந்து ரொம்ப பெரிய டாக்டர் அண்ட் அவருக்கு என்னோட எல்லாமே தெரியும், என்னோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து ரொம்ப வருஷமாக அவர்கிட்ட தான் நான் எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அவருக்கு எல்லாமே என்னை பற்றி பெட்டராக தெரியும் அப்படின்றதால நீங்கள் அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டு என்னன்றதை பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத மட்டும் சொல்லிட்டாங்க. அப்பயும் எனக்கு பயம்தான், என்னடா இது இதோட முடிச்சு விட்டுருவாங்கன்னு பார்த்தா திருப்பி நம்மளை ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்து பயந்துட்டே தூங்குனாங்க. எனக்கு பயம்னா நிஜமாக சொல்கிறேங்க, உடம்பு ஒரு மனுஷன் நமக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவ்வளோ ஒரு பயம் வரும். நமக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குங்க, 1000 பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். ஆனால் இந்த உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எதை பற்றியுமே தெரியாது, நம்ம கண்ணுக்கே தெரியாது. நம்மளோட உடம்பை பற்றின கவலை மட்டும்தான் நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறது, நம்ம உடம்பு நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஒன்ஸ் உடம்பு கெட்டு போச்சு, நம்ம உடம்பு முடியாமல் இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு உணர்வு வந்து தாங்க முடியும், எதாலையுமே பேரி பண்ண முடியாதுங்க. நம்மளால எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக 6:45 ஆயிடுச்சு, இயர்லி மார்னிங். ஏன்னா அங்கே எல்லா ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அங்கே இருந்து எல்லாம் வரத்துக்கே எனக்கு அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. அப்படியே என்னை பார்க்க வந்தவங்களும் என் கூடயே அப்படியே வந்துட்டாங்க. அவங்க அப்படியே வீட்டுக்கு வந்துட்டுமா வந்து வீடு வரைக்கும் விட்டுட்டு போயிட்டாங்க. வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துகிட்டே இருந்தேன், பயந்துட்டே அழுதுகிட்டே. அப்புறம் அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். அப்புறம் காலையில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா போகக்கூடாதான்ற ஒரு ரெட்ட மனசு எனக்கு. போனால் ஏதாச்சும் சொல்லிடுவாங்க அப்படி இப்படின்னு ஒரு தாட். பட் என் ஹஸ்பண்ட் விடவே இல்லை, இல்லை நம்ம போயிட்டு என்னன்றதை கிளியர் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் தான் நீ ரிலாக்ஸாக இருப்ப, இல்லைன்னா நீ இதையே யோசிச்சு உனக்கு ஆன்சைட்டியும் அதிகமாகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போய் என்னோட டாக்டரை போய் நான் பார்த்த உடனே அவர் சொன்னார், நிறைய விஷயம் சொன்னார். இந்த மாதிரி ஹெல்த்து வந்து பாருங்கள், நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணுங்க நான் உங்களுக்கு பல முறை சொல்கிறேன், உங்களுக்கு அது புரியல மாயா. பட் அது எவ்வளோ சீரியஸ்னஸ்ன்னு பாருங்கள். நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நமக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது அப்படின்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட மூல காரணம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறுறதாலேயும் நம்மளோட ஸ்லீப்பிங் ரொட்டீன், நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லாதது தான் காரணம். ஸோ நம்ம அது எல்லாத்தையும் சரி பண்ணும்போது தான் நமக்கு உடம்புல இருக்க பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். நான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லிட்டேன், பட் நீங்கள் வந்து திருப்பி இப்படி தான் பண்ணுறீங்க போல் அப்படின்ற மாதிரிலாம் கேவலமாக என்னை திட்டினார். ஸோ அந்த திட்டெல்லாம் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், 3 காரணம் இருக்கலாம் இந்த மாதிரி வரத்துக்கு, உங்களுக்கு ஹார்ட் பீட் அதிகமாகிறதுக்கு, படபடப்பு வரத்துக்கு. ஒன்று ஆன்சைட்டி, இன்னொன்று வந்து இந்த ஓவர் திங்கிங். அது ஓவர் திங்கிங் எப்படி வரும்னா தூக்கத்தில் வரும், ஓகேவா? அண்ட் ஆன்சைட்டியால் வருது எப்படி வரும்னா அப்பப்போ வரும், டக்குன்னு கொஞ்சம் நம்ம ஏதாச்சும் ஒரு டைவர்ட் பண்ணாலோ இல்லை ஒரு டேப்லெட் அது நார்மல் ஆகிடும். பட் இன்னொரு தேர்டு காரணம் என்னென்னா நமக்கு ஃபிசிக்கலி ஏதாவது பிரச்சனை இருக்குது உள்ளுக்குள்ளே அப்படின்னும் போது அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நமக்கு தெரியும். நீங்கள் தூங்கும்போது இது வரல, அண்ட் உங்களுக்கு அடிக்கடி வர ஆன்சைட்டி சிம்டம்ஸும் கிடையாது இது. அப்போ இது அதை தாண்டி உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கலி வந்து ஏதோ இருக்குது. ஸோ நம்ம இது என்னன்றதை நம்ம கிளியர் பண்ணிடலாம், ஒரு எக்கோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்கோன்னு ஒன்று எனக்கு பயம் ஆயிடுச்சு. எக்கோன்னு சொன்ன உடனே எனக்கு ஹார்ட்டில் ஓட்டை இருக்க போகுது, ஹார்ட் வந்து பெரிய ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு, அண்டு ஹார்ட் பிளாக் ஆகிடுச்சு, ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, இப்படி அப்படின்னு பல யோசனைகள். அங்கேயே டாக்டர் பேசுகிறாரு, என் காதுலே எனக்கு அது போக மாட்டேங்குது. என் தாட்லாம் எங்கேயோ இருக்குது, நமக்கு ஏதோ பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு. அப்புறம் எக்கோ எடுக்கலாமா வேணால் நீங்கள் எடுக்கிறது பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டார் அவர். உங்களுக்கு ஒரு கிளியர் ஆகிடும் உங்களுக்கு இதை பற்றி அப்படின்னு. சரி, என் ஹஸ்பண்ட் விடவே இல்லை நீ பரவாயில்ல எக்கோ எடு, அப்போ தான் உனக்கு ஒரு தைரியம் வரும். எப்போவுமே என் ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாருன்னா, எனக்கு ஏதாச்சும் ஒரு உடம்புக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது என்னன்றது கிளியர் பண்ணி எனக்கு காட்டிடணும்னு நினைப்பார். இல்லைன்னா நான் அது ஓவர் திங்கிங்லேயே ரொம்ப திங்க் பண்ணுவேன். அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், கூட்டிகிட்டு போயிட்டு என்னை எக்கோ எடுக்க வச்சுட்டார். ஸோ எக்கோ எடுத்தாங்க. எக்கோ எடுக்கும்போது ஒரு பெரிய கூத்துங்க, எனக்கு அவ்வளோ பயங்க. எனக்கு அவ்வளோ பயம்னா அவ்வளோ பயந்தங்க நான் அந்த எக்கோவை நினச்சி. ஃபஸ்ட் டைம் எனக்கு அந்த மாதிரி எடுக்கிறது. ஸோ எக்கோனாலே ஹார்ட்டுக்கு எடுக்கிறாங்க, ஹார்ட் பெரிய பிரச்சனை இருந்தால் தான் எடுப்பாங்க அப்படி இப்படின்னு அழுதுகிட்டே இருந்தேன். அங்கே இருக்க நர்ஸெல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க, ஒன்றுமே இல்லைங்க இது நார்மலுங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அது என் மனசுக்கு அந்த டைமில் ஏற்றுக்க முடியல. அப்புறம் எக்கோ எடுத்தாங்க, என்னை கொண்டு போய் எக்கோ எடுத்தேன்.
ஸோ அந்த எக்கோ எடுத்தாங்க. எக்கோவில் ரொம்ப நேரம் வச்சு பார்க்குறாரு. டாக்டர் வேற ரொம்ப சீரியஸாக அந்த எக்கோ எடுக்கிறாரு. அதை பார்க்குறப்போ ஐயோ ஏதாச்சும் பிளாக் இருக்கு போல, இல்லை ஏதோ ஒன்று பெருசாக சொல்ல போகிறாரு. நான் வேற அழுதுகிட்டே கேட்குறேன், சார் என்னாச்சு சார் என்னாச்சு சார்ன்னு. ஒன்றும் இல்லைம்மா, இருமா, நீ பதட்டமாகாதம்மா, நீ இருமா, அமைதியாக இருமான்னு. அப்புறம் நான் அழுகுறதை பார்த்து என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு நர்ஸ் வந்து என் கை பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. அதுக்கப்புறம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்தார். அப்புறம் சொன்னார் அவர், இந்த மாதிரி ஹார்ட் வந்து நல்லா தான் இருக்குது, ஹார்ட்டில் ஒன்றும் பெருசாக எந்த இதுவும் கிடையாது, பட் ஆனால் ஹார்ட்டுக்கு வந்து போகிற வாழ்வில் வந்து வீக்காக இருக்குது, அது வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்குது, அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. அதாவது ஒரு லைட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் மீடியம், அப்புறம் வந்து சிவியர். ஸோ இவங்களுக்கு லைட்டாக தான் இருக்குது, இப்போ தான் ஸ்டார்டிங். ஸோ பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் இதுக்கப்புறமும் இப்படியே விட்டுட்டீங்க, ஒரு லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா இது சிவியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சிவியர் ஆகிடுச்சுன்னா க்யூரே பண்ண முடியாது, அது சரி பண்ணிக்கவே முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ உங்களுக்கு லைட்டாக இருக்கும்போதே வந்து நீங்கள் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வாங்க, நல்ல ஒரு ஸ்லீப்பிங் ரொட்டீன் கொடுங்க, உங்கள் லைஃப் வந்து நீங்கள் மாற்றுங்க, இப்படி இருக்காதீங்க அப்படின்ட்டு அவர் திருப்பியும் அழுத்தி சொல்கிறாரு. சரி, நான் கேட்டுக்கிட்டேன். அப்புறம் டேப்லெட்ஸ் ஏதாச்சும் இதுக்காக பர்டிகுலர்லி போடணுமான்னு கேட்டால், இல்லை இதுக்காக நீங்கள் பர்டிகுலர்லி போட வேணாம், இதை நீங்கள் சரி பண்ணணும்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதால மட்டும்தான் உங்களால் சரி பண்ணிக்க முடியும். நான் வந்து உங்களுக்கு ஆன்சைட்டி டேப்லெட் கொடுத்துருக்கேன், அது மட்டும் நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, எக்காரணத்தை கொண்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க, நான் தரேன். பட் உங்களுக்கு ஸ்லீப்பிங் இப்போ வரல, ஏன்னா நான் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு ஸ்லீப்பிங் டோசேஜ் நான் தரேன். நீங்கள் இதை வந்து போடுங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ரெகுலராக அந்த டைமுக்கு தூங்குறதுக்கு வந்து உங்களுக்கே ஒரு இது வந்துடும். அதுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இது ஒரு ட்ரக்ஸ் மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு. எனக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் போகிறதுக்கு உடன்பாடு இல்லை தான், பட் ஆனால் வேறு வழி இல்லை, எனக்கு என்னுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு கன்சிடர் பண்ணி போட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து இப்போ நான் ஸ்லீப்பிங் டேப்லெட் வந்து நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். அண்ட் இப்போ ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் கண்ணே திறக்க முடியல என்னால். எனிவே இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரத்துக்கே 5 o'clock ஆகிடுச்சு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து. என்னோடய லைஃப்பில் வந்து என்ன சொல்கிறது, எல்லாம் முடிஞ்சிச்சின்னு நினைக்கும் போது வந்து திருப்பியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து தொடங்கின மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சுங்க. அண்ட் நான் சொல்கிறது என்னன்னா, ஒரே ஒரு விஷயந்தாங்க, நம்ம லைஃப்பில் வந்து அகைன் அண்ட் அகைன் சொல்கிறது, நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா வாழ்க்கை, இது நம்ம சரியாக வாழ்கிறோமா, நம்ம சரியாக விஷயத்த பண்ணுறோமா, நம்ம சரியாக நம்மளோட வாழ்க்கை முறைகள் போயிட்டுருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுங்க. நம்ம ஹெல்த்து தவிர இந்த உலகத்தில் நமக்கு வந்து பெரிய விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. காசு, பணம், நம்ம சொத்து, சுகம், வீடு, வாசல் இதெல்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து நெக்ஸ்ட் லெவல் எல்லாத்தையுமே சம்பாதிச்சுக்க முடியும். நம்ம அந்த ஹெல்த்தில் கோட்டை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதை உணர்ந்துட்டு வந்ததுனால தான் நான் உங்ககிட்ட நான் இதை சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது எல்லாத்தையுமே ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கோங்க. அண்ட் இது சிம்பத்திக்காக நான் சொல்லலைங்க, திருப்பி சொல்கிறேன், இதை நீங்கள் பார்த்துட்டு என் மேலே சிம்பத்தியெல்லாம் ஆக வேண்டாம், ஓகேவா? இது என் மிஸ்டேக், ஓகே? இந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுடைய ப்ராப்பரான ஒரு விஷயங்கள் மேலே வந்து கவனம் செலுத்துங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. சாப்பிடக்கூடாதெல்லாம் கிடையாது, நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். நிறைய ஹெல்த்தி விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு மெயினாக, குழந்தைங்களுக்கு வந்து பாருங்கள், இப்போ நமக்கே பெரியவங்களுக்கு இப்படி இருக்குன்னா எப்படி இருக்குது, தாங்க முடியாத ஒரு விஷயங்கள். ஸோ டாக்டர் சொல்கிறாரு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட சில சமயம் நடக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க நர்ஸ் கூட. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கூட அவங்க ஆசைப்படுறாங்க, அவங்க அழுகுறாங்க, அவங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து கண்டதையும் கொடுக்க வேண்டாம். என்ன சொல்கிறது, அன்ஹெல்த்தியான விஷயங்களை வந்து நம்ம பண்ண வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கூட சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்து, நல்ல சத்தான உணவுகளை கொடுத்து அவங்கள ஒரு ப்ராப்பராக நம்ம கொண்டு போனோங்க. ஸோ இதுதான் நான் சொல்லுவேன். அண்டு திருப்பி நான் சொல்கிறேன், இதையே சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒருத்தி நான் போதும், நான் இப்படி அனுபவிக்கிறது. என் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி என்னை நம்பி அண்டு என்ன வந்து இப்படி நீங்கள் பார்க்குறீங்க, என் விஷயத்த கேட்குறீங்க, நான் சொல்கிறத கேட்குறீங்க அப்படின்னும் போது நான் உங்களுக்கு ஆனஸ்ட்டாக இருக்கணும் அண்டு உண்மையாக நான் வந்து பேசணும் என்ன நடக்குது அப்படின்றதுக்காக. கண்டிப்பாக என் வீடியோஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து கேலி கிண்டல்கள் எல்லாமே பண்ண தான் செய்கிறாங்க.
இட்ஸ் ஓகே, அது பண்ணுறவங்க அவங்களுடைய இஷ்டம், அவங்க பண்ணிட்டு போட்டோம். பட் யாராவது ஒருத்தருக்கு வந்து இது உபயோகமாக போய் இருக்கும்ல, ஸோ அது போதும். எனக்கு அந்த ஒரு மனநிறைவு எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இதுதான் எனக்கு நேற்று நடந்தது. அந்த வீடியோக்கான ஃபுல் விளக்கம் இதுதான். ஸோ ஃபுல்லாக இப்படி முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் நாட்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே நம்ம பர்ஃபெக்ட் கிடையாது. ஒரு விஷயத்த சடனாக போயிட்டு சடனாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பண்ணுறதுக்கு கடினம் தான். அதனால அந்த கடினத்தையும் நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம நீண்ட நாட்கள் நம்ம சந்தோஷமாக நம்ம குடும்பம் கூட நம்ம ஹாப்பியாக வாழணும் அப்படின்னா நம்மளும் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ அதை நம்ம பண்ணுறதுக்கு முயற்சிகள் நம்ம இப்போத்துலேருந்தே எடுக்கலாம். ஸோ என் வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும். ஸோ உங்கள் லைஃப்லையும் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, உணவு பழக்கங்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், உங்களோட ஸ்லீப்பிங் ரொட்டீனாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். அது கரெக்டாக போதா அப்படின்றதுல வந்து கவனம் செலுத்துங்க. ஓகேவா? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி ஏதாச்சும் தொந்தரவுகளில் இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் என்னன்றதை பார்த்து ஸ்டார்டிங்லேயே வந்து சரி பண்ணுங்கள். இந்த மாதிரி வலி வேதனைகளெல்லாம் இன்னொருத்தருக்கு வேண்டாம். ஓகேவா? நான் நிறைய பட்டுட்டேன். அந்த இன்ஜெக்ஷன் சொன்னாலே பாருங்கள், எனக்கு இன்னும் கூட இந்த கை வலி தாங்க முடியலங்க. அந்த நேற்று எனக்கு இங்கேயே பிளட் டெஸ்ட்டும் எடுத்தாங்க, இங்கேயே அந்த இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு 2-3 இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாங்கங்க. அவ்வளோ ஒரு வலிங்க. நான் அவ்வளோ அழுதேன். தாங்க முடியாத ஒரு வேதனை எனக்கு. திருப்பியும் கொண்டு வந்து நம்மளை இங்கே நிறுத்திட்டுமே, நம்மளே இப்படி காரணமாயிட்டோமே அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு எனக்கு இப்போ ஸ்லீப் வர ஆரம்பிச்சிச்சு போல். ஸோ நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரா அண்ட் ட்ரூ கண்டென்ட் மட்டும்தான். எதுவுமே வந்து ஃபேக்கோ இல்லை மற்றவங்கள பார்த்தோ இல்லை மற்ற விஷயங்களோ கிடையாது. ஒன்லி இந்த மாயாவோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மாயாவோட ஃபால்ட்டு, மாயாவோட பெயின் மட்டும்தான். அண்ட் என்னை கேட்டாங்க ஒருத்தர், சொல்ல மறந்துட்டேன், என்ன நீ பண்ணுற விஷயங்களெல்லாம் வந்து இப்படியே வந்து ஓப்பனாக சொல்கிற, மற்றவங்க பார்க்குறவங்கெல்லாம் உன்னை கேவலமாக நினைக்க மாட்டாங்களா? ஏன்னா இப்போது யூடியூப் எடுத்தாலே வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட விஷயங்களை வந்து அழகாக காட்டிக்குவாங்க. நிறைய பேர் இல்லை, அவங்களோட ஒரு ஹாப்பி லைஃப்பை மட்டும்தான் காட்டுவாங்க. அண்ட் ஹாப்பியான விஷயங்கள் அண்டு ஒரு ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள் தான் மோஸ்ட்டாக நான் பார்க்குறேங்க. ஸோ அப்படி தான் இருக்குது. பட் என்னோடய கான்செப்ட் என்ன, நான் ஆரம்பித்ததுக்கு என்ன காரணம்னா, நிறைய பேர் வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஒரு மறுபக்கம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்க. இப்போ எல்லோரும் முன்னாடியும் இப்போ நான் இப்படி தெரிகிற ஒரு பர்சன், நான் ஒரு ரீல்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ரீல்ஸ் பார்த்திங்கன்னா ஓகே இவ ஒரு பொண்ணு ஏதோ பண்ணுறா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த பர்சனுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டோரி இருக்குன்றது தெரியாத. அந்த ஸ்டோரி யாரும் சொல்கிறது கிடையாது. அதுவும் உடலளவில் பாதிப்பு அடைகிற விஷயங்களை பற்றி வந்து யாரும் அவேர்னஸாக பேசுறது கிடையாது வெளியே ஓப்பனாக. ஸோ பேசும்போது தான் என்ன நடக்கும்னா, இன்னொருத்தங்களுக்கு அது வரைக்கும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து தெரியும், ஆமாம் இல்லை நமக்கும் இப்படி இருந்துச்சு, இல்லை நமக்கும் இப்படி இருக்குல்ல அப்படின்றத வந்து உணருவாங்க. ஓகேவா? எனக்கெல்லாம் நான் ஆன்சைட்டியில் கஷ்டப்படும் போது நான் நிறைய வீடியோஸ் தேடி இருக்கேன் யூடியூப்பில். யாராவது அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்க மாட்டாங்களா, யாராவது வந்து அவங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னு சொல்ல. இப்போ என்ன தான் டாக்டர்ஸ் போட்டிருக்காங்க, இப்போ டாக்டர்ஸ்லாம் நிறைய சஜஷன்ஸ் போட்டிருக்காங்க ஆன்சைட்டி பற்றி. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளால் உள்ளபூர்வமாக உணர முடியாது. அவங்க டாக்டர்ஸ் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது எப்படி ரிகவரி பண்ணிக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். நார்மலாக ஒரு ஆன்சைட்டினா இப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது வீடியோ. பட் ஆனால் அது வந்து எனக்கு வேலைக்கு ஆகலை, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரல. இப்போ நான் வந்து என்னோடய லைஃப்பில் எனக்கு ஆன்சைட்டி இருக்குங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் தொந்தரவு தருதுங்க, நான் இப்படி பண்ணேங்க, எனக்கு இப்படியெல்லாம் ஆச்சுங்க, நான் இதெல்லாம் ட்ரை பண்ணேங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். நான் வீடியோ போட்ட உடனே எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு தம்பி, எனக்கு மதுரையிலேருந்து எனக்கு ஒரு தம்பி மெசேஜ் பண்ணார். அக்கா நீ சொல்கிற விஷயந்தாங்க்கா எனக்கு நடக்குது, நானும் 1 வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேங்க்கா, அந்த 1 வருஷத்தில் நான் எத்தனை முறை யூடியூப்பில் தேடி இருக்கேங்க்கா, யாராவது இந்த ஆன்சைட்டி பற்றி சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருப்பாங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து இப்படி தாங்க்கா போடுறாங்க. பட் அது எனக்கு அந்தளவுக்கு எனக்கு அது ஒரு இதுவாக தெரியல. பட் ஓனாக ஒருத்தருங்க வந்து அதை உணர்ந்து போடும்போது அது எனக்கு இன்னும் கனெக்டிங்காக இருக்குது. அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகே நம்மள மாதிரி தான் இருக்கும் போல் எல்லாருக்கும் ஆன்சைட்டியில் இருக்கவங்களுக்கு. ஸோ இந்த அக்காக்கே இப்படி தான் இருக்குது அப்படின்ற ஒரு தைரியம் கிடச்சிதுக்கா.
அது வரைக்கும் நான் பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த தம்பி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். இன்னும் வரைக்கும் அந்த தம்பியை நான் மனசில் ஞாபகம் வச்சுருக்கேன். நான் எனக்கு ஃபஸ்ட் டைம் என்னை வந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணி நம்மளோட ஆன்சைட்டி வீடியோ பார்த்து இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணார் அந்த தம்பி. அதுக்கப்புறம் கால் பண்ணி நிறைய விஷயம் பேசினார் என் கூட பர்சனலி. அக்கா இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு, அவங்க லைஃப்பில் அவர் என்னென்ன பண்ணார், எப்படியெல்லாம் அவர் சஃபர் பண்ணார் அப்படின்னு அவரோட ஸ்டோரியெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் அந்த தம்பி கடைசியாக எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், அக்கா நீங்கள் ரொம்ப நல்லா போடுறீங்கக்கா, இந்த மாதிரி யாருமே போடுறது இல்லை, அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் போடுறது இல்லை. ஏன்னா எல்லாருமே தயங்குவாங்க. இப்போ அவங்களுக்கு நடந்த ஒரு விஷயத்த வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் ஒரு ரீல்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நான் அழகாக கிளம்பி ஒரு மேக்கப் பண்ணி நான் போடுறேன். இதுவே வந்து எனக்கு உடம்பு முடியல அப்படின்றது நான் போடும்போது இப்பயும் வந்து நான் மேக்கப்லாம் பண்ணிட்டு பண்ணவும் முடியாதுல்ல. ஸோ என்னோட நிலை இப்போ இப்படி தான். இப்போ நான் வீட்டில் இப்படி தாங்க இருக்கேன், எனக்கு உடம்பு முடியல, ஸோ நான் டேப்லெட் போட்டேன், இப்போ நான் தூங்க போகிறேன். ஸோ நான் இப்படி தான் இருக்கேன், இப்படியே தான் நான் படுத்து தூங்க போகிறேன். ஸோ நான் இப்படி தான் என்னோடய நேச்சுரலாக தான் நான் வெளிக்காட்ட விரும்புகிறேன். குக் பண்ணுறேன், நான் வந்து ஒரு குக்கிங் வீடியோ போடுறேன் அப்படின்னா, நான் குக் பண்ணும்போது நான் எப்போவுமே ரொம்ப மேக்கப்பெல்லாம் போட்டு குக் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு கொண்டை போட்டுக்கிட்டு சும்மா ஏதோ ஒரு நைட்டி போட்டுருந்தா ஒரு துப்பட்டா இல்லை ஏதோ ஒன்று நார்மல். ஸோ நான் இப்படி என்னோடய விஷயத்தை நேச்சுரலாக தான் நான் காட்ட விரும்புகிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து அப்பப்போ எனக்கு எப்படி இருக்கோ எந்த மாதிரி இருக்கோ, ஸோ நானாகவே தான், நான் இப்படி தான் அப்படின்றத தான் நான் உங்கள் கூட வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அண்ட் இதை நிறைய பேர் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. பட் என்னுடைய கான்செப்ட் அண்ட் என்னுடைய தாட், சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போது இதுதான் இருந்தது, இப்போவும் இதுதான் இருந்தது, இதுக்கப்புறமும் நான் இப்படி தான் இருப்பேன், எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதனால வந்து என்னை முட்டாள் நினச்சாலும் பரவாயில்லை, இவன் என்ன லூஸுன்னு நினச்சாலும் பரவாயில்லை, இல்லை என் ஃபேமிலி மெம்பர்ஸு ஏன் இதெல்லாம் சொல்கிறா, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எல்லாம் எப்படியெல்லாம் வந்து யூடியூப்பில் போட்டுட்ருக்காங்க, நிறைய உமன்ஸ் பார்க்குறாங்க. இப்போ இன்றைக்கி யூடியூப் வந்து யாரும் பார்க்காத ஆளே கிடையாது. ஸோ பார்க்குறவங்கலாம் என் வீட்லேயே வந்து சரி என்னை சார்ந்தவங்க பார்க்குறவங்களாம் அவங்கெல்லாம் பாரு எப்படி வீடியோ போடுறாங்க, எவ்வளோ ஒரு ஹாப்பியாக போடுறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, அண்டு அவங்களோட ஹாப்பி விஷயங்களை மட்டும்தான் அழகாக காட்டுறாங்க. நீ என்னடானா இப்படியெல்லாம் போடுறி, அவங்களுக்கு அது வருது, அவங்க அதை பண்ணுறாங்க, ஓகே எனக்கு இது வருது, இது நான் பண்ணுறேன், அதுக்கு நான் இதையே பண்ணிகிட்டு இருப்பேன்றது கிடையாது, சோகமாகவே இருப்பேன்றது கிடையாது. இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நான் இப்படி இருக்கேன் இந்த நிலையில். நாளைக்கு நான் கொஞ்சம் ரிக்கவரி ஆகிட்டேன்னா ஓகே, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ நல்லா தலை வரைக்கிட்டு கொஞ்சம் மேக்கப் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்த அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் மாயாவோட தாட் அண்ட் மாயாவோட நோக்கம். ஓகேவா? எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறேன். ஏன் அழகான சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து உங்கள் மாயாவுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆதரவை கொடுங்க. என் லைஃப்பில் நான் நிறைய விஷயங்களை நான் பார்த்து நிறைய கஷ்டத்தையும் அவமானத்தையும் வலியையும் நான் தாண்டி தான் இன்றைக்கி இந்த இடத்துல நான் இருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருக்கேன், நிலைச்சி இருக்கேன் அப்படின்றதுக்கு காரணம் வந்து நீங்கள் மட்டும்தான், என் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி. உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய லவ் மட்டும்தான் இன்றைக்கி என்னை அகைன் ஏதாவது ஒன்று பண்ண வைக்குது. ஸோ என்றைக்குமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற உங்களோட அன்பு கொடுக்குற விஷயத்த வந்து எதுக்காகவும் நிறுத்திடாதீங்க. அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு என் மேலே ஏதாச்சும் நிறை குறைகள் இருந்தால். அதுக்குன்னு வந்து அந்த ஒரு கேவலமான ஒரு பர்சன் வந்து ஒரு கேவலமான ஒரு கமெண்ட் போட்டார்ல, நீ பாய்சன் குடிச்சு செத்துரு. அப்புறம் அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் ஷேர் பண்ண மறந்துட்டேன். என்னுடைய ஓல்டு வீடியோஸ் நான் ஃபிட்டாக இருந்த அந்த டைமில் நான் எடுத்துக்கிட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து என்னோடய மெமரிக்காக, ஏன் ஹாப்பிக்காக நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ அவர் அதுக்கு சொல்லியிருந்தாருங்க, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏஐ வீடியோ வந்து ஏஐ ஃபோட்டோலாம் நீ போடுற, ஸோ ஏஐ ஃபோட்டோலாம் போட்டு நீ இப்படி தான் சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏஐ ஃபோட்டோவா என்னவான்றது எனக்கு தெரியும். ஓகேவா? நான் எப்படி இருந்தேன்றது எனக்கு தெரியும். பாவம் அவருக்கு அறிவு இல்லை போல், ஏஐ வந்து அந்தளவுக்கு இருக்குமா அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஏஐ அளவுக்கு நான் அழகாக இருக்கேன் போல் அப்படின்னு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. எனிவே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கூட வந்து வேறு யாருக்காச்சும் உபயோகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி அண்டு கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு ஆன்சைட்டியில் பயத்தில் இருக்காங்களோ, இல்லை ஹெல்த்து பற்றி நிறைய கன்சர்னாக இருக்கவங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா வந்து நிறைய வெயிட் லாஸ் பற்றின வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப வந்து இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்தில் இருக்கேன். என் உடம்பு சரியாகணும்னா நான் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கேன். ஸோ அதுக்காக நான் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக நான் நிறைய சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டே பை டே. ஸோ அதுக்காக நான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அது பண்ணலாம் நம்ம. கண்டிப்பாக எனக்கு உங்களோட சப்போர்ட் மூலிமா அண்ட் என்னுடைய இந்த ஒரு மோட்டிவேஷன் நான் வந்து கண்டிப்பாக இதை நான் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ கண்டினியூவாக வீடியோஸ் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். டில் தென் பாய். சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக. பாய்.